என்னோட ஆன்செஸ்ட்ரல் வூண்ட்ஸ் எதை வந்து நான் ரிலீஸ் பண்ணணும், ஹீல் பண்ணணும்னு நான் இந்த இன்கார்னேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கொஷின் வந்துச்சு என்னோடய கிளைண்ட்டை இருந்து. ஸோ அவங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங் பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து மேஜராக இருக்கிற 2 பிளாக் என்ன அப்படின்னா, அதாவது ஆன்செஸ்டர்ஸ் லீனியேஜ்லேருந்து வந்த பிளாக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து அவங்களோட அபண்டன்ஸ் பிளாக். அவங்களுக்கு வந்து ரிசீவிங்க்கு வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. அந்த ரிசீவ் பண்ணணும், மணி ரிசீவ் பண்ணுறது, லவ் ரிசீவ் பண்ணுறது, அவங்க ஹார்ட் சக்ரா வந்து நிறைய ஹீல் பண்ணணும், அந்த மாதிரி வந்துச்சு. இன்னொன்று என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க நிறைய அவங்களோட ட்ரூத்தை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆன்செஸ்டர்ஸ் யாருமே வந்து அவங்க லீனேஜில் விமன் வந்து வாயே திறக்கலை. ஸோ அதனால் இவங்க வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நான் நிறைய இடத்துல பேச மாட்டேன், அமைதியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இனிமேல் வந்து கான்ஷியஸாக டெலிபரேட்டாக நான் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஹீலிங் நடக்கும். ஸோ இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இவ்வளோ தூரம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு வரி சைக்கிளில் கவலைப்படுறது, பயப்படுறது, இல்லைன்னா கில்ட்லேயே தான் வந்து நம்ம வாழ்க்கையவே ஓட்டிகிட்ருப்போம். பட் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஆகாஷிக் ரீடிங்கோ இல்லை ஹீலிங் ஜேர்னி எடுக்கும் போது நமக்கு அந்த தேவையில்லாத நான் டிசர்விங் எனர்ஜிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு தேவையான எனர்ஜிஸை எம்பாடி பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். உங்களுக்கும் ஒன் அண்ட் ஒன் ரீடிங் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.